யாழ்ப்பாணத்திலேயும் இப்படி ஒரு இடம் இருக்குன்னு சொல்லி கேட்கக்கூடிய சோலார் போர்டு 1.5 கோடிக்கு செலவாகி இருக்கு. யாழ்ப்பாணம் மண்டதியில் நிற்கிறோம். யாழ்ப்பாணம் மட்டும் நிறைய படங்கள் போட் சஃபாரி சொல்லி கூட்டிக் கொண்டு போறதுக்கு பாத்தீங்கன்னா மீன்பிடி போட்டுகள் தான் மோஸ்ட்லி போறது. இது பாத்தீங்கன்னா சும்மா கம்ஃபர்டபுளா ஸ்மூத்தா பாத்தீங்கன்னா அந்த ஏசி பஸ்ல போற மாதிரி மிதந்து போற மாதிரி இருக்குது. ஒரு வித்தியாசமான ஃபீல் வேற லெவல்ல இருக்குது. சொல்ல வார்த்தையே இல்லையா. உண்மையாகவே அதாவது சுற்றுலாத்துறையை வந்து வித்து செய்யக்கூடிய மாதிரி தான் நாட்டினுடைய பொருளாதாரம் வளர்ச்சி அடைய வேண்டும், சுற்றுலாத்துறை வளர்ச்சி அடைய வேண்டும் சொன்னா வெளிநாடுகள் இந்த டாலர் அப்படியானது உள்நாட்டுக்கு வரும். குறிப்பாக வந்து 1.5 கோடி செலவில் வந்து இந்த வெளிநாட்டு ஆஸ்திரேலியாவில இருந்து வந்து சர்வே செய்திருக்கிறேன். இந்த காட்சியில தான் பார்க்கக்கூடிய இருக்குது. தொடர்ந்து வாங்க வீடியோல பார்ப்போம். நிறைய படங்கள், அதாவது இது மட்டும் இல்ல வேற படங்களை இணைச்சிருக்கீங்கன்னா எனக்கு வந்து கொண்டிருக்க அந்த படங்கள் எல்லாம் உங்களுக்கு காட்டுறேன். எல்லோருக்கும் பாதுகாப்பு அங்கிகள் வழங்கப்பட்டுக் கொண்டிருக்கு. பார்லமெண்ட் உறுப்பினர், ஊர் மக்கள், அமைச்சர்கள் அனைவரும் வந்து இந்த படகு சவாரியில கலந்து கொண்டு இந்த நிகழ்வை வந்து ஆரம்பிச்சு வைக்கணும். முதலாவது படகு தற்பொழுது நகர்ந்து கொண்டிருப்பது படமானது கிட்டத்தட்ட 20 பயணிகளை உள்ளடக்கியதாக மீட்டர் என்ன மாதிரி என்ன இது சோலர்ல ஒர்க் பண்ணுதா? சோலார் போட்டு ஐடி காரி ஐடி காரி எப்படி இது செயற்படுது? சூரிய வெளிச்சத்துல மின்கலம் அது வந்து சார்ஜ் பண்ணப்பட்டு அதன் மூலம் ஒரு சூரிய மோட்டர் இதை பாய்க்கிறதுக்கான முக்கிய நோக்கம் என்று சொன்னால் இது சூழலை மாசடைய பண்ணாலும் உங்களுக்கு எரிபொருள் தேவையில்லை. அதே நேரம் ஒரு ஸ்மூத்தான ஒரு பயணம். இது இந்த அடுத்த கட்ட நடவடிக்கையாக இங்கே இருந்து ஒரு நெடுந்தீவு மற்றும் சைனாவிற்கு அதிவேக போட்டுகளை ஆரம்பிக்க இருக்கின்றோம். இது என்னுடைய வடபகுதியின் சுற்றுலாத்துறையை மேம்படுத்தும் என்று நாங்கள் நினைக்கிறோம். அதே நேரம் இந்த பகுதியில் உள்ள கடல் தொழிலாளர்களுக்கும் மற்றவர்களுடன் இணைந்து வேலை செய்யணும். நாங்கள் சுற்றுலா பயணிகளுக்கு சுற்றி காட்டும். கண்டிப்பா இந்த பகுதி மக்களுக்கு ஒரு வரப்பிரசாதமா அமையும். பாட்டி போட் வந்து நாங்கள் தென்னிலங்கையில் வேறு இடங்களை தான் பார்க்கக்கூடிய மாதிரி இந்த இடத்துல பாட்டி போட் அப்படி இருக்குன்னு சொல்லி பாருங்க. இங்கால பேக்ரவுண்டில் தெரியுறது எல்லாம் வந்து உங்களுக்கு தெரியும். கலாச்சார மண்டபம் தெரியுது, அங்கால போலீஸ் ஸ்டேஷன் தெரியுது. அந்த இடங்கள் சூழலும் சுற்றுலாத்துறைக்கூடிய அவங்கள பண்ணை பீச் தெரியுது. மிக அழகான காட்சியில் இந்த இடத்துல வந்து யாழ்ப்பாணத்திலேயும் இப்படி ஒரு இடம் இருக்குன்னு சொல்லி கேட்கக்கூடிய மாதிரி அழகாக இருக்கும். இந்த காட்சியில் நீங்கள் வந்த இடங்களும் உங்களை நீங்களும் வெளிநாடுலேருந்து வரும்பொழுது இந்த அனுபவங்களை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதாக தான் இந்த காட்சியில் நாங்கள் பதிவு செய்து கொண்டிருக்கிறோம். மியூசிக்கெல்லாம் போட்டிருக்கு, பாட்டெல்லாம் போட்டு தான் எல்லாம் காட்டுப்பாடு இடங்கள் எல்லாம் சுற்றி பாருங்க. ரிப் செட் அப்படியெல்லாம் இருக்குது. லைட் நைட் டைம்லேயும் ஓகே. வணக்கம் சார், இது தொடர்பாக உங்களுடைய கருத்துக்கள்? வரப்பிரசாதம் உண்மையாகவே புலம்பெயர் தேசத்திலிருந்து இன்று நமது நாட்டின் நம்பிக்கையை ஏற்படுத்திய நிமித்தமாக இவ்வாறான செயற்பாடுகள் வடமாகாணத்தை நோக்கி நகர்ந்து கொண்டு இருக்கிறது. உங்களுக்கு தெரியும், தென்பகுதியில் அதிகளவான சுற்றுலா பயணிகள் புலம்பெயர் தேசங்களிலிருந்து வெளிநாடுகளிலிருந்து வருகின்றனர். ஆனால் தென்பகுதியுடன் வரையறுக்கப்பட்டு வடபகுதிக்கு வருவது குறைவு. எம்மை பொறுத்த வரைக்கும் நமது நாட்டின் ஜனாதிபதி அவர்களும் வடமாகாணத்துக்கு விஜயம் செய்த போது அதை சுட்டி காட்டியிருந்தார். ஏனென்றால் எங்களுக்கு தெரியும், வெளிநாட்டிலிருந்து வருபவர்களுக்கு கடல் அழகையும் வெயிலிலும் காய்வதற்குத்தான் விருப்பம், இயற்கையை ரசிப்பதற்கு. எம்மை பொறுத்த வரைக்கும் தெரியும், வடமாகாணத்தில் சிறந்த சுற்றுலா மையங்கள் இருக்கின்றன. அதை இனங்காணுவதற்கு இதுவரை காலமும் இந்த அரசியல்வாதிகளும் கொடுக்கவில்லை. அந்த வகையில் இன்றைய தினம் அதுவும் மண்டதேவி பிரதேசத்தில், மண்டதேவி பிரதேசம் என்றது எதிர்வரும் காலத்தில் சிறந்த முறையில் சிறந்து விளங்கும். ஏனென்றால் மண்டதேவி பிரதேசம் என்பது சர்வதேச ஸ்டேடியம் பெறுறது சுற்றுலா பயணிகளை எதிர்வரும் காலத்தில் ஈர்க்கும் விதமான செயற்பாடு. அந்த வகையில் நமது நாட்டின் ஜனாதிபதி அவர்களும் கச்சதீவு சென்றது நிச்சயமாக உணர்ந்து கொண்டது. தீவு பகுதியில் அதிகளவான தீவுகள் இனங்காணப்படுது. ஏனென்றால் அவரும் கூட ஒரு படகு வழியால் தான் அந்த பயணத்தை மேற்கொண்டிருந்தார். அந்த தீவுகளை ரசித்து கொண்டு சென்றார். உண்மையாகவே நெடுந்தீவு சிறந்த சுற்றுலா மையமாக ஆக்குவதற்கு வந்திருக்கிறோம். அதே நேரம் பூனகிரி
பூனகிரி கௌதாரி முறை பிரதேசத்தில் சுற்றுலா வலயத்திற்காக நிலம் ஒதுக்கப்பட்டுள்ளது. அதில் முதலிடுவதற்காக வசதி படைத்தவர்கள் இங்கே முதலிடுவதற்கு நாங்கள் அவர்களை அன்புடன் வரவழைக்கின்றோம். ஏனென்றால் அங்கே 200 சொச்ச நிலம் இருக்கிறது. அந்த பிரதேசத்தில் எதிர்காலத்தில் சுற்றுலா மையமாக பூனேரியும் அமையும். அதே நேரம் பல பிரதேசங்களை இனங்கண்டு ஆராய்ச்சி ரீதியாக வடபகுதியை சுற்றுலா மையமாக மாற்றுவதற்கு நாங்கள் தீர்மானம். அந்த வகையில் முதல் கட்டமாக புலம்பெயர் தேசத்திலிருந்து வந்து ஆஸ்திரேலியாவில் வந்து அவரின் சொந்த முயற்சியில் இந்த திட்டம் நடைபெறுவது என்பது வரவேற்கத்தக்கது. அவர்களுக்கு அரசாங்கம் என்ற வகையில் பூரணமான ஆதரவை எதிர்காலத்தில் அவர்கள் இந்த பிரதேசத்தை விட வேறு இடத்தில் இருந்து பயணிக்கும் போது நல்ல சுற்றுலா வரும் என்று நாங்கள் ஏனென்றால் வருபவர்களை ஊக்கப்படுத்துவது கண்டிப்பாக தேவை. எந்த வகையில் ஒரு தமிழர் ஆஸ்திரேலியாவிலிருந்து அது மருத்துவம் படித்தவர் இன்று இதன் ஊடாக மக்களுக்கு ஒரு வருமானம் ஈட்டக்கூடிய ஒரு துறையை இனங்கன்று அவரால் ஆரம்பித்து வைக்கப்பட்டது. அந்த நிகழ்வில் கடத்தொழில் அமைச்சர், அதே நேரம் பாராளுமன்ற நான் வந்திருக்கின்றேன், அதே நேரம் கடத்தொழில் சங்கங்கள், சொசைட்டிகள் வருவதற்கிறார். அந்த வகையில் எதிர்காலத்தில் இது சிறந்து விளங்க இறைவனை பிரார்த்திக்க கண்டிப்பாக சிறந்து விளங்கும் என்ற திடமான நம்பிக்கை. 1.5 கோடிக்கு செலவாகியிருக்கு. நிறைய மாற்றங்கள் வர வேண்டும். மக்களுக்கு ஒரு சேவையாக தான் சேவை நாங்கள் இங்கே இந்த கடற்தொழில் சார் மக்களுக்கும் ஒரு வேலை வாய்ப்பு மக்கள் அப்படி ஆதரவோடு நடக்குது. சின்ன பிள்ளைகள் என்ஜாய் பண்ணி பாருங்க. ஃபர்ஸ்ட் டே களகட்டு தானே, ஃபர்ஸ்ட் டே களகட்டு எஃப்னா போட் சவாரி என்ன போர்டில் எழுதியிருக்கேன். சவாரி கண்டெக்ட் நம்பரும் போர்டில் இருக்குது. அவங்களுக்கு காட்டி கொண்டு இருக்கிறாங்க பாருங்க. ஈஸியாக அவங்களை கண்டெக்ட் பண்ணி புக் பண்ணிட்டு போக முடியுமா இருக்கு. சோலார் போட்டு தற்பொழுது குளத்துறையில் அமைச்சர் அவர்களுக்கு பொன்னாடை அளிக்கப்பட்டு கௌரவிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிற அழகான காட்சியை தொடர்ந்து உங்களுடைய கரகோஷங்களுக்கு மத்தியில் எங்களுடைய இந்த நிகழ்வின் அடுத்த கட்டத்துக்கு நாங்கள் நுழைந்து கொண்டிருக்கின்றோம். விருந்தினர்களை எங்களுடைய மாவட்டத்தை முன்னேற்றுகின்ற ஒரு அடிக்கல்லாகவே இன்றைக்கு நான் இதை பார்க்கிறேன். இன்றைக்கு எங்களுடைய இந்த படகு சேவை, அப்ப இந்த படகு சேவையின் மூலமாக நாங்கள் எதிர்பார்ப்பது உண்மையிலேயே இன்றைக்கு எங்களுக்கு எல்லோருக்குமே தெரியும். இந்த சுற்றுலா பயணத்துறை எடுத்துக்கொண்டால் சுற்றுலா பயணத்துறைக்கு தென்னிலங்கையில் நிறைய லொகேஷன்ஸ், நிறைய தங்குமிடங்கள், நிறைய என்டர்டெயின் பண்றதுக்கு, அதாவது என்ஜாய் பண்றதுக்கு, பாட்டு போடுறதுக்கு நிறைய இடங்கள் இருக்கு. ஆனால் இங்கு வருகின்ற சுற்றுலா பயணிகள் கூறுகின்ற ஒரு வார்த்தை தான், எங்களுக்கு யாழ்ப்பாணத்துக்கு வந்து என்ஜாய் பண்றதுக்கு நிறைய விடயங்கள் கிடையாது. தற்போது கூட கிட்டத்தட்ட 20 லட்சத்துக்கு அதிகமான சுற்றுலா பயணிகள் இலங்கைக்கு வருகை தந்திருக்கிறார்கள். அப்ப இவ்வாறான சேவைகள் தொடர்கின்ற பொழுது, இவ்வாறான சேவைகள் விஸ்தரிக்கப்படுகின்ற போது மேலும் எங்களுக்கு எங்களுடைய உல்லாச பயணத்துறை மேலும் ஒரு உல்லாசமான முறையிலே கொண்டாடக்கூடிய அல்லது விஸ்தரிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படுவதற்கான வாய்ப்பு. அந்த வகையில் நாங்கள் விசேடமாக இங்கிருக்கின்ற முதலீட்டாளர்களுக்கும் வெளிநாட்டில் இருக்கின்ற முதலீட்டாளர்களுக்கும் நாங்கள் அழைப்பு விடுக்கின்றோம். வாருங்கள், இலங்கை என்பது பொன்னான நாடு, அது உங்களுடைய நாடு. அப்ப அந்த நாட்டை கட்டி எழுப்புவதற்கு, அந்த நாட்டில் முதலீடு செய்வதற்கு, விசேடமாக சுற்றுலாத்துறையை மேலும் மேம்படுத்துவதற்கு, இதற்கு முடியுமானால் மேலும் நவீன தொழில்நுட்பங்கள் அடங்கிய படகு சேவை மாத்திரமல்ல, இதில் பல்வேறு சேவைகள் இருக்கின்றது. அனைத்து சேவைகளையும் முன்னெடுப்பதற்கு வாருங்கள். உங்களுடைய நாட்டை கட்டியெழுப்புவதற்கு முதலீடுகளை செய்யுங்கள். அதன் மூலமாக உங்களுடைய பிரதேசம் முன்னேறும், உங்களுடைய மக்களுடைய வாழ்க்கையில் மாற்றங்கள் ஏற்படும், பொருளாதார ரீதியாக முன்னேறும். அது மாத்திரமல்ல, இன்றைக்கு இந்த பிரதேசம் என்பது
நிச்சயமாக இது ஒரு மாற்றத்தை கொண்டு வருகின்ற மண்டைத்தீவு பிரதேசம் என்பது ஒரு நாளைக்கு பெரிய மாற்றத்தை கொண்டு வரப்போகின்ற பிரதேசமாகும். ஏனென்றால் இந்த பிரதேசத்திற்கு சர்வதேச விளையாட்டு மைதானம் ஒன்று வரப்போகின்றது. அப்ப அந்த மைதானத்தின் மூலமாக எதிர்வரும் காலங்கள் இதைவிட பெரிய பூஸ்டாக அல்லது இந்த உல்லாச பயணத்துறைக்கு பெரிய ஒரு மாற்றத்தை, ஒரு புரட்சிகரமான மாற்றத்தை செய்ய போகின்றது என்பது ஒரு நிதர்சனமான ஒரு. அதனால் விசேடமாக மண்டைத்தீவு மக்களுக்கு கடந்த காலங்களில் மண்டைத்தீவு பிரதேசங்களுக்கு நாங்கள் வருகின்ற பொழுது மண்டைத்தீவை யாரும் ஏறெடுத்து பார்க்கிறது. மண்டைத்தீவா அல்லது அது அங்கே போக முடியாது. இன்னைக்கு உங்களுக்கு எல்லோருக்குமே தெரியும், யாழ்ப்பாணத்தில் காணி இல்லாதவர்களுக்கு காணி கொடுக்கின்ற பொழுது நாங்கள் மண்டைத்தீவில் தருகின்றோம், இல்லை மண்டைத்தீவு எங்களுக்கு வேண்டாம், அந்த பிரதேசத்திலேயே கொடுங்கள். ஆனால் இப்போது தருகின்ற கடந்த ஒரு வாரத்துக்கு பிறகு நாங்கள் தேடி பார்க்கின்ற பொழுது மண்டைத்தீவின் காணி விலைகள் அதிகரித்து நாளைக்கு எங்களுடைய கிரவுண்ட் அதில் விளையாட்டு மைதானம் வந்ததன் பிறகு இதைவிட அதிகமாகும். அதே போன்று இன்றைக்கு ஆரம்பித்திருக்கின்ற இந்த படகு சேவையின் மூலமாக நான் நினைக்கின்றேன் இது இந்த ஒரு புரட்சிகர மாற்றத்தை, ஒரு பெரியதொரு மாற்றத்தை செய்யக்கூடிய படகு சேவை. அதனால் மிஸ்டர் நவதீதன் அவர்களுக்கும் அவர்களுடைய பாரியாருக்கும் எனது மனமார்ந்த நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். இது மாத்திரமல்ல, தொடருங்கள் உங்களுடைய சேவைகளை. அதற்கு எங்களுடைய அரசாங்கம் உங்களுக்கு உறுதுணையாக இருக்கும். நல்லவர்களுக்கு, நேர்மையானவர்களுக்கு கை கொடுப்பதற்கும் அவர்களை உயர்த்தி விடுவதற்கும் எங்களால் முடிந்த அனைத்து விதமான உதவிகளையும் செய்கின்றோம் என்று கேட்டுக்கொண்டு இன்று இதற்காக வருகை தந்த அனைவருக்கும் எனது நன்றியை, வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு அதே போன்று எங்களுடைய ஊடகவியலாளர் கேட்டுக்கொள்கின்றேன். எங்களுடைய படகு சேவையை, எங்களுடைய சுற்றுலாத்துறையை மேம்படுத்துவதற்கு உங்களுடைய குரல் அத்தியாவசியமாக இருக்கின்றது. உங்களுடைய குரல்களை எழுப்புங்கள். அதற்காக வேண்டி உங்கள் அனைவருக்கும் கூடுதலான சக்தியும் வலுவும் கிடைக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.